எல்லா கட்சிகளுக்கும் எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக ஒரு சுத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அருண் ஜேட்லி அவர்கள் பினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும் பொழுது 2018 இதை பத்தி ரொம்ப தீவிரமா பேசியிருந்தாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வேண்டான் இருக்காங்க. இப்ப நம்ம அடுத்து யோசிக்கணும். இப்ப எலக்ட்ரல் பாண்ட் வேண்டாம்னா அடுத்து என்ன பண்ணலாம்? திரும்ப அதே மாதிரி இந்த பணம் கொடுக்கறது, பணத்தை வாங்கி பெட்டியில வச்சுக்கிறது, அதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாதுன்னு. இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்ட் இல்லைன்னா அரசியல் கட்சிகளுடைய நிலைமை நினைக்கிறேன்னா பணத்தை போய் கையில வாங்குற நிலைமையில தான் இருக்கு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா நம்ம நடத்தக்கூடிய கூட்டமும் கூட செக்ல தான் செலவு பண்ணல. எங்களதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆடிட்டிங். 2021 நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் பிரதிநிதிகள் 5800 பேருக்கு செக்ல பணம் கொடுத்தோம். தமிழ்நாட்டில் எந்த கட்சியா சொல்ல முடியுமா? இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்டை எதிர்த்து இவங்க ஆர்ப்பாட்டம் பண்ற கட்சி யாராச்சும் முன்னாடி வந்து எங்க வேட்பாளருக்கு செக்ல பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. 2021 சட்டமன்ற வேட்பாளர்கள் 20 பேருக்கு செக்ல பணம் கொடுத்தோம். 2024 பாராளுமன்ற வேட்பாளருக்கும் செக்ல தான் பணம் கொடுப்போம். அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சித்தாந்தம். We are very